சூழலியல் எழுத்தாளரான திருமிகு கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் தகவல்களை மக்களுக்கு எளிய முறையில் கொண்டு சேர்க்கும் பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் பல்வேறு நூல்களை ஏற்றி வெளியிட்டுள்ளார். தேவமகள் இலக்கிய அறக்கட்டளை விருது, நம்மாழ்வார் விருது மற்றும் நிகழன் விருது போன்ற பல விருதுகளையும் பெற்றுள்ளார். இத்தகைய பெருமைக்குரிய திரு கோவை சதாசிவம் ஐயா அவர்களின் நிகழ்ச்சி ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நொய்யலை பற்றி யார் கேட்க வேண்டுமோ அவர்களெல்லாம் முதலில் பேச வைத்து விட்டு அவர்களெல்லாம் இருக்கையை காலி செய்து விட்டு உண்மையான ஒரு நொய்யலை பற்றி யாருக்கு போய் அந்த தகவல் சேர வேண்டுமோ அவர்களுக்கு அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கு சட்டபூர்வமாக போய் சேர முடியவில்லை என்கிற பெரும் வருத்தத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த படத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு போஸ்டரை பற்றி பேச வேண்டும். மிகச்சிறந்த போஸ்டர். இந்த போஸ்டரிலே கிட்டத்தட்ட ஒரு பக்கம் மலை சார்ந்த ஒரு இடம், தண்ணீர் மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. அந்த புறம் முழுக்க தொழிற்சாலையாக இருக்கிறது. தொழிற்சாலை பக்கம் அந்த நிலம் பூரா காய்ந்து கிடக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இதே போதுமானது. ஒரு ஆவணப்படத்தை போஸ்ட் சொல்ல வருகிற செய்தியை ஒரு போஸ்டரிலேயே சொல்லி முடித்திருக்கிறத நான் பார்க்கிறேன். உலகிலேயே 3 நதிகள் ஓடுகிற ஒரே ஊர் சென்னை. அப்படி உலகத்தில் 3 நதிகள் வாய்த்த எந்த ஊர்? வசந்தலை என்ற ஒரு ஆறு, அடையாது என்ற ஒரு ஆறு, ஊவம் என்ற ஒரு மிகச்சிறந்த ஆறு. 3 நதிகளிலும் கை வைக்க முடியாத அளவுக்கு 3 பெரு நதியை ஒன்று புதைத்திருக்கிற பெருநகரமாக இன்றைக்கு இருக்கிற சென்னையே இப்படி என்றால், நொய்யல் என்கிற ஒரு சின்ன நதி ஆண்டுக்கு 200 நாள் மட்டுமே ஓடுகிற ஒரு நதியை கோவை என்கிற ஒரு பெரிய நகரமும் திருப்பூர் என்கிற ஒரு பெரிய நகரமும் 2 நகரமும் கபலீகரம் செய்து 40 ஆண்டுகள் புரிந்து விட்டது. வேதியியல் பேராசிரியர் மிகச்சிறப்பாக ஒரு செய்தியை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். எல்லா ஆறுகளுக்கும் முதலில் கழிவு போய் செல்கிறது, வீட்டு கழிவு. வீட்டு கழிவுகளிலேயே இன்றைக்கு நிறைய திடக்கழிவுகள் இருக்கிறது. வீட்டு கழிவுகளில் ரசாயன கழிவு. அப்போ 3 கழிவுகளும் ஒரு நதியில் போனால் இந்த பெரும் ரசாயனங்கள் மண்ணில் படிந்து விடும். புதிய ஆறு போகிற போது புதிய வெள்ளம் போய்விட்டால் கூட அதன் பாதிப்பு என்பது மண்ணுக்குள் தங்கிவிடும். மண் அதை ஈர்த்து வைத்துவிடும். ஆக காலப்போக்கில் மண் கெட்டு போகும் என்பதை அவர் முழுக்க வேதியியல் படித்ததால்தான் நமக்கு அந்த செய்தியை 1 சென்டிமீட்டர் மண் இந்த பூமியில் தோன்றுவதற்கு 500 ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறது. நாம் சற்றேறக்குறைய ஒரு 5 அடி 6 அடிக்கு திருப்பூரில், கோவையில், ஈரோட்டில் மண்ணை நாசம் செய்திருக்கிறோம் என்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மறுசுழற்சி செய்திருக்கிற நீரால் டிடிஎஸ் என சொல்லுகிற உப்புத்தன்மை தான் உள்ளபடியே குறைவே தவிர நாம் ஏற்கனவே கொட்டி வைத்திருக்கிற நஞ்சு ஒருபோதும் குறையாது. நஞ்சை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். இந்த உலகிலேயே முதலில் கெட்ட தேம்ஸ் நதியை அந்த மக்கள் எப்படி மீட்டார்கள், அரசோடு சேர்ந்து எப்படி மீட்டார்கள் என்பதை பார்க்க வேண்டும். சட்ட ரீதியாக அவர்கள் மீட்டார்கள். 500 மீட்டருக்கு அப்பால் ஆற்றங்கரையோரம் எந்த தொழிற்சாலை இருக்கக்கூடாது, கழிவு என்பது எந்த கழிவும் ஆற்றில் கடக்கக்கூடாது என்ற பல்வேறு சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துதான் நதியை காப்பாற்றி இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்பது அதுக்கு முன்பே மிகச்சிறந்த படங்களை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மெரிட் இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப நல்ல படங்களை, கலைநுட்பமான படங்களை எடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் தான் வாழ்கிற ஊரில் தான் பார்க்கிற ஒரு நதியையும் ஆவணப்படுத்தி வைக்க வேண்டும் என்கிற அக்கறையோடு இந்த படத்தை எடுத்திருக்கிற புகழுக்கும் பிரியாவுக்கும் ஒரு பெரிய நல்ல டீம். இந்த மாதிரி ஒரு டீம் எல்லாம் கிடைச்சா நிறைய பண்ணலாம்ப்பா அப்படின்னு தோணுகிற அளவுக்கு நிறைய டீமோடு நல்ல வேலையை செய்திருக்கிறார்கள். உங்களுடைய பெருவாரியான வாழ்த்துக்களை அவர்களுக்கு தந்து இன்னும் நொய்யலை பற்றி அல்லது வேறு விஷயங்களை பற்றி அவர்கள் நிறைய படங்கள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி